7 மாதங்கள் இருக்கிறது இந்த தேர்தலுக்கு. இப்போ நீங்கள் கூறியது போல மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர் பிரச்சனையில் இருந்து இப்போது நடைபெறக்கூடிய பல்வேறு கட்ட பிரச்சனைகள் வரையும், அது அனகாபுத்தூர் ஆக்கிரமிப்பாக இருக்கட்டும், அல்லது இன்னும் வரப்போகிற அந்த மழைநீர் வடிகால் பிரச்சனைகளாக இருக்கட்டும், பல்வேறு இந்த ஆன்டி இன்கம்பன்சி என்று அழைக்கக்கூடிய இந்த அதிருப்தி என்பது பரவலாக பல துறைகளிலும் அது இருப்பதை காண முடிகிறது. இதை வாக்காக அறுவடை செய்ய போவது யார்? அதிமுகவா, நடிகர் விஜயா, அல்லது சீமானா? இது யார் இதை அறுவடை செய்வார்கள் நினைக்கிறீங்க? அந்த 2ஆம் இடம் தான் யாரும் கேட்குறேன்னா. இல்ல, இந்த இடத்துல 3 கட்சிகளுமே இதற்கான எந்த போராட்டத்தை கட்டி எழுப்பலங்கிற மக்களுக்கு அவநம்பிக்கை இருக்குது. இப்ப பிரச்சனையே மக்களுக்கு பெரிய அளவுல யாருமே நிக்கலையேங்கிற அவநம்பிக்கை தானே. திமுக தவறுகள் செய்திருக்கிறது. அந்த தவறுகளை தட்டி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய கட்சிகள் திமுகவிற்கு நீங்கள் வாக்களிக்காதவர்கள் எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லக்கூடிய எந்த எதிர்கட்சியுமே இதற்காக போராட்ட களத்துல மக்களை திரட்டல, மக்களோட நிக்கலங்கிறதான பெரிய வருத்தமே. நீங்க பல பிரச்சனைகள்ல போராட்டங்கள்ல நேரடியா களத்துல இருக்கிறீங்க. ஆனா மக்கள் நம்பிக்கையை பெறவில்லை அந்த கட்சிகள் என்று கூறுகிறீர்கள். நம்பிக்கையை பெற்ற உங்களை போன்ற இயக்கங்கள் ஏன் தேர்தல் களத்தில் அந்த பகுதியில் நிற்கவில்லை? அடையாறு கரையோரம் அந்த ஆக்கிரமிப்பு, பல்வேறு சுற்றுச்சூழல் பாதிப்பு இருந்தாலும் நீங்கள் இந்த தாம்பரம் தொகுதியில் தேர்தலில் மே 17 இயக்கம் நிற்கலாமே. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர் முன்னெடுக்கிறீங்க, நீங்க போய் அங்க போய் அம்பாசமுத்திரம் தொகுதியில போய் நிற்கலாமையா? அதை அந்த தேர்தல் இது தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயமா மட்டுமே நாங்க பார்க்க விரும்பல. சரி, இது பதவி சம்பந்தப்பட்ட விஷயமா மட்டுமே சமூக பிரச்சனை இல்ல. அவங்க நம்பிக்கை பெறலனால மக்கள் மத்தியில் நம்பிக்கை பெற்ற உங்களை போன்ற இயக்கங்கள் தேர்தல் அரசியலுக்கு வருவதில் என்ன தயக்கம்னு கேட்கிறேன். இல்ல, இது எந்த இடத்துல இருந்தாலும் மக்கள் கோரிக்கை முன்னகர்த்துறதா எங்களோட வேலையா நாங்க பாக்குறோம். அந்த வகையில எங்களுடைய வாய்ப்பு வசதிகளுக்கு உட்பட்டு நாங்க இந்த பிரச்சனைகளை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வருகின்றோம். எதிர்கட்சிகளாக இருக்கிறவங்க கைகோர்த்து நின்று இந்த பிரச்சனையை முன்னுக்கு நகர்த்தி தீர்வு காணணும். அப்படி அவங்க காணவில்லை. போர்டு தொழிலாளர் பிரச்சனை இருந்த பொழுது எங்களது மே 14 இயக்கம் தான் தோழர்கள் தொழிலாளர் போராட்டத்தில் முன்னகர்த்தி நின்று அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நகர்த்தினார்கள். 150 நாட்கள் 170 நாட்கள் வரைக்கும் ஒரு வருடத்திற்கான நட்டையீடாக சம்பள நாட்களாக 20 ஆண்டுகளுக்கு 25 ஆண்டுகளுக்கு வாங்கினாங்க. இதே போலதான் எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிற இடத்துல நாங்கள் போராடி பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சரி, அப்ப இந்த மாதிரியாக சமூக பங்களிப்பு செய்கின்ற பணியை செய்கிறோம். இந்த அவநம்பிக்கை தொடர்ச்சியாக போகும் என்றால் அப்படி தேர்தலுக்கு வரணுங்கிற சூழல் இருக்க மாட்டா அன்றைக்கு மே 14 நிச்சயமாக அது முடிவெடுக்கும். ஆனால் இன்றைய நிலைமையில இந்த எதிர்கட்சிகளா இருக்கக்கூடியவங்க எந்த நம்பிக்கையும் மக்களிடத்துல பெறவில்லை என்பதுதான் நம்மளுக்கு இன்றைய சூழலாக பார்க்க முடியுது. அப்ப அவங்க போய் மக்களை சந்திக்கிறாங்க, மக்களுக்கு ஏன் பெரும் திரள மாட்டேங்கிறாங்க. பாத்தீங்கன்னா பரந்தூர்ல பாருங்க, அனகாபுத்தூர்ல பாருங்க, தூய்மை பணியாளர் பிரச்சனைகளை பாருங்க, மாஞ்சோலை பிரச்சனைகளை பாருங்க, இப்படி பல போராட்டங்கள்ல ஏன் அதிமுக பங்களிப்பே இல்லை, நாம் தமிழரின் பங்களிப்பே இல்ல. இந்த 2 கட்சிகள் போனா ஒரு மிஞ்சி அப்படி அவங்க பரந்தூர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த தூய்மை பணியாளர் போராட்டத்திலேயும் அவங்க இல்ல நீங்க இந்த போராட்டத்துல போய் ஒரு நாள் நீங்க ஒரு பேட்டியை கொடுத்துட்டு வர்றதல்ல பிரச்சனை. தூய்மை பணியாளர் போராட்டத்துல 8-10 நாளுமே இருந்தோம். கைதாகும் பொழுது எங்க தோழர்கள் சேர்ந்தா கைதானாங்க. சரி, மாஞ்சோலை போராட்டம் தொடர்ச்சியா நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிற இடத்துல அது குறித்து தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு அமைப்பு நீங்க ஒரு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு நாள் போயிட்டு தலைவர் பேசிட்டு வர்றது பேர போராட்டத்தை முன்னிறுத்துவது என்ற அர்த்தம் இல்ல. அப்படி பார்த்தா தோழர் வேல்முருகன் கூட தான் பரந்தூர் போனாங்க, அதுக்காக கைதானாரு. அவர் கைதாகி வேற ஊர்ல கொண்டு போய் அவர் ஒரு காவல் நிலையத்துல சிறை வச்சாங்க. இப்ப ஆளுங்கட்சியில் கூட்டணியா இருக்கும் பொழுது அவருக்கு அது நடந்திருக்கிறது. அப்படி இல்ல சீமானுக்கு எதுவுமே நடக்கல. அப்ப நம்ம இது என்னவா பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, நீங்க எதிர்கட்சியா இருக்கிறீங்கன்னா மக்களோட நின்று மக்கள் பிரச்சனை தீர்க்கிறோம், நாங்க தீர்ப்போங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும்ல.